பிபிசிங்கிற செய்தி சேனல்ல வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது ஜேர்னலிஸ்டா இருக்கக்கூடிய எல்லாருடைய பெரும் கனவு. அப்படிப்பட்ட கனவை நனவாக்கி ஒரு 2 பேர் பெரிய போஸ்டிங்கில் போய் உட்கார்றதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் அல்ல. அப்படிப்பட்டவங்கள ட்ரம்ப் அப்படிங்கிற நபர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த 2 பேரையும் தூக்கி எறிஞ்சிருக்கார். இது ஒட்டுமொத்த செய்தியாளர்களுக்கும் ஜேர்னலிசம் ஃபீல்டுக்கும் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரிய சவாலா இல்லை அவமானமா? என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்ததான் காசாவில் 2வது கட்டமாக அமெரிக்காவினுடைய படைகள் போய் குடிபுக போகிறாங்க அப்படிங்கிறது. அங்கே போய் அமெரிக்காவினுடைய படைகள் எவ்வளவு பேர் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. இந்த சிரியாவினுடைய தலைவர் இப்போ அமெரிக்காவுக்கு போய் வச்சிருக்கக்கூடிய ரெக்வஸ்ட்டை அமெரிக்கா ஓகே சொல்லி வரவேற்றிருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவரை தீவிரவாதின்னு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அதே அமெரிக்கா சொன்னாங்க. இப்போது தன்னுடைய உற்ற தோழன் அப்படின்னு சிரியாவினுடைய தலைவரை புகழ்கிறாரு ட்ரம்ப். எல்லாத்தையும் தாண்டி இந்தியாவோடு அவர் புதியதொரு உறவு வைக்கிறதுக்கான டயலாக் அடிச்சிருக்காரு. அந்த டயலாக் என்ன அப்படிங்கிறதையும் சேர்த்து வச்சு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாக்கணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. டெம் டேவிட் அப்படிங்கிற நபர், இவர் யாரு அப்படின்னா பிபிசியில் ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு நபர், சரிங்களா? அவரும் அந்த கம்பெனியினுடைய சிஇஓ டெபோராக் டர்னஸ் அப்படிங்கிற நபர். இவங்க 2 பேருமே யூகேவை தலைமையிடமாக கொண்டு டாப் மோஸ்ட் பிபிசியில் ரொம்ப பெரிய அளவிலான போஸ்ட்டில் இருக்கிறவங்க. எடிட்டர், அதற்கு பிறகு சிஇஓ. இந்த 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேர் மேலையும் இப்போ ட்ரம்ப் கடும் கோபத்தில் இருந்து அந்த கடும் கோபத்தினுடைய விளைவு பிபிசியில் டாப் மோஸ்டில் பதவியில் இருக்கக்கூடிய 2 செய்தியாளர்களை பணியிலிருந்து தூக்கிட்டாங்க அப்படிங்கிற வேதனையான செய்தி வெளியாயிருக்கு. அதற்கான காரணம் என்னன்னா, ட்ரம்பினுடைய உரையை இவர்கள் தவறாக மொழிபெயர்த்தார்கள் அப்படிங்கிறது தான் இவங்க மேலே வச்சிருக்கக்கூடிய புகார். ஜனவரி மாதம் 6ஆம் தேதி 2021, அதற்கு பிறகு 2024, இந்த 2 ஈவெண்ட்லையுமே இந்த 2 பேரும் ட்ரம்பினுடைய அந்த பேச்சை சரியாக மொழிபெயர்க்காம அவங்களுக்கு தேவையானதை கட் பண்ணி ஒட்டிட்டாங்க அப்படிங்கிறது தான் புகார். இது ட்ரம்பினுடைய காதுகளுக்கு போக இவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டு ராஜினாமா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது யூகேலேருந்து அவருக்கு கிடைச்ச தகவல். உடனே இவங்க ராஜினாமா பண்ண மறுகணமே ஒரு வழக்கு நான் தொடர்க்க போகிறேன், இந்த $1 பில்லியன் அளவிற்கு பிபிசி கிட்ட இருந்து எனக்கு வேணும், என்னை பற்றி தவறாக இவங்க பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வழக்கு தொடுக்க போகிறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். பிபிசிங்கிற செய்தி சேனல் அவ்வப்போது தவறான செய்திகளை வெளியிடும். இந்தியாவை பற்றிய செய்திகளும் அப்படியே தவறுதலாக நிறையா வெளியிட்டிருக்காங்க. பிபிசியில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் உலகத்தரம் வாய்ந்த செய்தியாளர்கள் சொல்லப்படுவது ஒரு புறம், ஆனால் இப்போது ஜேர்னலிசம் அப்படிங்கிறது பிபிசிலையும் கெட்டுப்போச்சு. எப்படி தமிழ்நாட்டில் ஒரு பீரியடில் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வேலை பார்க்கும்போது ஜேர்னலிசம் சரியான முறையில் இருந்தது. இப்போ அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாகவே மாறிப்போச்சு. சில நபர்கள் உள்ளே பூந்து ஆட்டங்காட்டி முதலாளிகள் முழுக்க வேற மாதிரி மாறிட்டாங்க. ஸோ ஓனர்ஸ் எல்லாமே தன்னுடைய வளர்ச்சிக்காக அந்த சேனலை பயன்படுத்த ஆரம்பித்து ஜேர்னலிசத்தை குப்பையில் தூக்கி போட்டாங்க. ஸோ அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி ஆயிடுச்சு. பிபிசியும் அதற்கு விதிவிலக்கல்ல. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் ட்ரம்புக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போட்டு இப்போ பிபிசி சிக்கல்லாம் மாட்டிக்கிடுச்சுங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட். ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ், இது உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. இது யார் பண்ணுறாங்க அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய படைகள் ஒரு 20,000 படைகள் இப்போ காசாவில் போய் குடிபுக போகிறாங்கங்கிறது. ஏற்கனவே லெபனான் அப்படிங்கிற கண்ட்ரியில் முழுக்க இந்த யூஎஸ்னுடைய படைகள் இருக்குது. ஐக்கிய நாடுகளுடைய
ஒரு அமைதிப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பீஸ் மேக்கராக அவங்க அந்த இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி இப்போது லெபனானை தாண்டி காசாவிலையும் அப்படி ஒரு அமைதிப்படையை ஏற்படுத்தணுங்கிறது தான் ட்ரம்பினுடைய எதிர்பார்ப்பு. அதை நோக்கி அவர் செயல்படுறார். அதற்காக அவர் அரபு நாடுகளுடைய சப்போர்ட்டை எதிர்பார்த்தாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இதற்கு அரபு நாடுகளில் மிக முக்கியமாக ட்ரம்போட கூட்டணியில் இருக்கக்கூடிய UAE, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபால்ஸான நியூஸ் வந்து பரவுது. இந்த செய்தி உண்மை அல்ல அப்படின்னு சொல்றாங்க ஐக்கிய நாடுகள். இந்த செய்தி உண்மை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க UAE-னுடைய மிக முக்கியமான அதிகாரி அன்வர் அப்படிங்கிற நபர். அது மட்டும் இல்லை, 20,000 ட்ரூப்ஸ் வந்து அமெரிக்காவில் இருந்து காசாவுக்கு போய் இருக்கிறதுங்கிறது சவாலான விஷயம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அரபு நாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய UAE ஒரு காலமும் ஒத்துக்கொள்ளாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஈரானுடைய IRGC அப்படிங்கிற அமைப்பு ரொம்ப வித்தியாசமாக செயல்பட்டு ஹேக்கர்களுடைய சதியை முறியடிச்சிருக்குங்கிற தகவல் வெளியாகிருக்கு. இந்த ஹேக்கர்கள் யாருன்னா இஸ்ரேலுடைய ஹேக்கர்ஸ் அப்படிங்கிறாங்க. இவங்க கிரிப்டோ கரன்சி ப்ளஸ் போலி ஆன்லைன் மூலியமா இந்த அமெரிக்காவினுடைய துணையோடு ஈரானுக்குள்ள சில சதி வேலைகளை செய்வதற்கு இந்த ஹேக்கர்ஸ் உள்ள நுழைஞ்சிருக்காங்கங்கிற தகவல். இதை வெற்றிகரமாக ஈரான் முறியடித்திருக்கிறது அப்படிங்கிற சிறப்பு தகவலும் வெளியாயிருக்கு. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில வார் தொடங்க போகுது அப்படிங்கிற அந்த அப்டேட்டும் நம்ம பார்த்துருந்தோம். சிரியாவிலையும் தொடர்ச்சியாக ஈராக்லையும் அவங்க செய்யக்கூடிய அட்டூழியங்கள், இதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாத ஈரான் நிச்சயமாக இஸ்ரேல் மீது போர் தொடுப்பதற்கான வாய்ப்புங்கிறது இந்த மாசத்துல இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ட்ரம்ப் இந்தியாவை பற்றியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி பற்றியும் மறுபடியும் ஒரு தடவை புகழாரம் சூட்டியிருக்காரு. அது என்னன்னா, நீங்கள் ட்ரம்ப் மாதிரியான நபர்களை பற்றி உங்களுக்கு தெரியும். சைனாவுக்கு வந்து ஒரு 400% வரி விதிச்சார். அதற்கு பிறகு சீனாவினுடைய அதிபரை சந்தித்து சில டீலிங்லாம் முடித்தார். இப்போ அதே மாதிரி இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர்கிட்ட பலமுறை ஃபோனில் தொடர்பு கொள்வதற்கு முயற்சி பண்ணி நடக்கலை. இந்தியா பாகிஸ்தான் போகிற வேற நான் தான் நிப்பாட்டினேன் வேற சொன்னவர் தான் அவர். இருந்தாலும் அதை பாகிஸ்தான் ஒத்துக்கிட்டா கூட இந்தியா அப்படி ஒரு சம்பவமே இங்கே நடக்கலை, அங்கே ஒரு சீனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில் ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்குறதை இந்தியா நிறுத்திக்கணும்னு அமெரிக்கா வைத்த கோரிக்கையை இப்போ இந்தியா செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. அதனால நாங்கள் இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய வர்த்தக உறவை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறோம். 10ஆவதுக்கு பிரதமர் நரேந்திர மோடி என்னுடைய சிறந்த நண்பர், அவருக்காக இதை நிச்சயம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஒரு சைடு பேசியிருக்காரு. எது எப்படியோ முருங்கை மரத்திலிருந்து பேய் கீழே இறங்குச்சுன்னா இந்தியர்களுக்கு மகிழ்ச்சி தானே. சிரியாவினுடைய அதிபர் அல்சாரா, அந்த நபரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாஸ்கெட் பால் சூப்பராக விளையாடுவாராம். காட்சிகளை பார்த்துட்டு வரீங்களா? அந்த காட்சிகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படிப்பட்ட அல்சாரா அல்கொய்தாவினுடைய ஒரு படைப்பிரிவில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருந்தார். அதற்கு பிறகு இப்போது சிரியாவில் ஆட்சி கவிழ்ப்புக்கு பிறகு இப்போ அதிபராக இருக்கார். அப்படிப்பட்டவரை அமெரிக்காவுக்கு போயிருந்தாருங்கிற செய்தியை சொல்லியிருந்தேன். இப்போது அமெரிக்காவுக்கு போய் அவர் முக்கியமான ஒரு டீலில் ஓகே வாங்கியிருக்கார் ட்ரம்ப் கிட்ட. அது என்னன்னா, சிரியாவினுடைய தூதரகத்தை அமெரிக்காவில் நிறுவுவது தொடர்பான ஒப்புதல். இது ரொம்ப பெரிய அளவிலான சக்ஸஸாக சிரியாவுக்கு பார்க்கப்படுது. ஏன்னா அமெரிக்காவில் ஒரு தூதரகம் இருக்குது அப்படிங்கிறது சிரியாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய கௌரவம். அப்படிப்பட்ட கௌரவத்தை இப்போ சிரிய அரசுக்கு ட்ரம்ப் கொடுத்து அழகு பார்த்துருக்காருங்கிறது தான். பதிலுக்கு சிரிய மக்கள்கிட்ட இருந்து ட்ரம்ப் என்ன எதிர்பார்க்க போகிறாரு அப்படிங்கிறது தான் ட்விஸ்ட். குஸ்டோவா பெட்ரே, இவர் யாருன்னா கொலம்பியாவினுடைய பிரசிடெண்ட். அவருடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஏஐ தயாரிப்பாளர்கள் அமெரிக்க சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு ஜெயிலர் மாதிரி இந்த கொலம்பியாவினுடைய அதிபரையும் வெனிசுலாவினுடைய அதிபரையும் சித்தரித்து ஒரு ஏஐ ஒன்று வெளியிட்டாங்க. இது ட்ரம்ப்புக்கு சரியான காட்டமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. காரணம் என்னன்னா, இது எங்கேருந்து ரிலீஸ் ஆச்சுன்னா கொலம்பியாவிலேருந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ வெனிசுலாவினுடைய அதிபர் மதுராவுக்கு எதிராகனா இப்போ அமெரிக்கா ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முழுக்க முழுக்க அமெரிக்காவினுடைய கடற்படை இப்போ வெனிசுலா பக்கம் இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் இந்த மதுராவுக்கு எதிராக அமெரிக்கா ரஷ்யாவுக்கு எதிர்த்து சட்டை போடணுமா அப்படிங்கிற ஒரே ஒரு யோசனை மட்டும்தான் இப்போதைக்கு ட்ரம்ப்புக்கு இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் கொலம்பியாவினுடைய பிரசிடெண்ட்டு ஒரு ஏஐ சம்பந்தமான விஷயத்தை வெளியிட்டிருக்காரு அப்படின்னா அவருடைய அனுமதி இல்லாமல் தான் இந்த இமேஜ் வெளியில் வருமா? இது ரிலேட்டடாக தான் ட்ரம்ப்பு கடும் கோபத்தில் இருக்காருங்கிற தகவல் வெளியாயிருக்கு. நெக்ஸ்ட் வெனிசுலா, அதுக்கடுத்து நீதாண்டா அப்படின்னு கொலம்பியாவினுடைய அதிபரை பார்த்து அவர் சொல்கிற மாதிரியான புகைப்படங்களும் அமெரிக்காவிலிருந்து வெளியாயிட்டு இருக்கு. ஆனால் வெனிசுலாவினுடைய அதிபர் மதுரா இருக்கார்ல, அவர் வியட்நாம் போரை நீங்கள் மறுபடியும் பார்க்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ட்ரம்ப்பை நோக்கி சொல்லியிருக்காரு. நீ உன்னுடைய படைகளை எல்லாம் கொண்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
பட் 60 வருஷத்துக்கு முன்னாடி வியட்நாமில் நீ போர் பண்ண விவசாயிகளை வச்சு எப்படி அவங்க உன்னைய துரத்தி அடிச்சாங்கங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அதே போர் முறையை தான் இனிமேல் வெனிசுலாவும் ஃபாலோ பண்ண போகுது. படைகளை நீ இறக்கு, எங்களுடைய வனப்பகுதியை நாங்கள் எப்படி பாதுகாக்கணும், எங்களுடைய வனத்தை ஆயுதமாக பயன்படுத்தி எப்படி அமெரிக்க படைகளை விரட்டணுங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு வெனிசுலாவினுடைய அதிபர் டைரக்ட் அட்டாக்கா இப்போ ட்ரம்ப் மேலே நிகழ்த்தியிருக்கார். வெறும் வார்த்தை போர் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ரியல் போருங்கிறது இனிமே தான் தொடங்க போகுது. அமெரிக்காவில் ரொம்ப பெரிய ஆளாக கருதப்படக்கூடியவர் யார்? நியூயார்க் சிட்டியினுடைய மேயர் மம்தானி. ட்ரம்ப்புக்கு அவரை பிடிக்காது. இப்போது அவரை எப்படியாவது போஸ்டிங்லேருந்து தூக்கிடணும், அவரை நாடு கடத்தணுங்கிறதுக்காக அமெரிக்காவில் ஒரு கம்யூனிஸ்ட் வளருவதா, அது எப்படி சரியாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு குரலை எழுப்பியிருக்கார். ஸோ கம்யூனிஸ்ட்டு அது மட்டும் இல்லை, அவருடைய குடியுரிமையையும் கேள்வி எழுப்பியிருக்கார். நீ சிட்டிசன்ஷிப்பையே கேள்வி எழுப்புனீங்கன்னா மம்தானியை நாடு கடத்துவது எளிது அப்படின்னு ட்ரம்பினுடைய கட்சிக்காரங்க இப்போது முடிவுக்கு வந்திருக்காங்க. இவர் பெரிய அளவில் அமெரிக்காவுக்கு சதி வேலைகளை செய்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு மேயர் போஸ்டிங்கில் இருந்து தூக்கி அவருடைய குடியுரிமையும் பறித்து அவரை நாடு கடத்துவதற்கான எல்லா வேலைகளையுமே இப்போது ஜூஸ் தலைமையிலான குழு வந்து சூப்பராக இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிற தகவலும் ரிலீஸ் ஆகிருக்கு. பாப்போம் மம்தானி இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் தாண்டி வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ட்ரம்ப் எல்லாரு கூடயும் சண்டை போடுவார். ஒரு சாதாரண ஒரு மனிதனில் இருந்து உலகத்தினுடைய ஒரு சிறந்த நாடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நாட்டினுடைய தலைவரை வரைக்கும் அட்டாக் பண்ணி பேசுகிறதுல வல்லவர். அப்படிப்பட்டவர் அமெரிக்காவில் நிறையா போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த போராட்டங்கள்ல எல்லாம் தாண்டி விமான ஊழியர்களுடைய போராட்டம் ஒன்று நடந்தது. அந்த போராட்டத்தினால 1700 விமானங்கள் வந்து ரத்து செய்யப்பட்டது. 4300 விமானங்கள் வந்து தாமதமாக வந்தது. எல்லார்கிட்டையும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ட்ரம்ப்பு இவங்க கிட்ட நம்ம தோத்து போனால் சரி வரும்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு பஞ்சாயத்து வச்சு அந்த ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணியிருக்காரு. விமானத்தையெல்லாம் நிறுத்துறது எப்படி சரியாக வரும், நீங்கள் அந்த மாதிரி எல்லாம் முடிவுக்கு வராதிங்கன்னு சொல்லிட்டு அந்த பைலட்டுக்கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி இப்போது அந்த பஞ்சாயத்தை முடிச்சிருக்காங்க. எப்படி இருந்தாலும் உலகத்தில் நம்ம பெரிய ஆளு நினச்சா கூட அப்பனுக்கு அப்பன் வையத்தில் இருந்துக்கிட்டே தான் இருப்பான். அது ட்ரம்ப்புக்கு புரியக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது வெகு விரைவில் வரும். நிச்சயமாக அதற்கான காரணகர்த்தாவாக ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து நிச்சயமாக இருப்பார்னு எதிர்பார்க்கலாம். அமெரிக்கா மற்றும் சிரியா காசா தொடர்பான விவரங்களோடு பிபிசி தொடர்பான விவரங்களையும் பதிவு செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.